ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபியும் சம்யுக்தாவும் மணமேடைக்கு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெண்பா வந்து தாலி எடுத்துக்கொண்டு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொடுக்கவும், அப்போ ஒரு பக்கம் பார்க்கும்போது சம்யுக்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ சிபி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கழுத்தில் தாலி கட்டிடுவான், நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது, சொத்து எல்லாமே நம்ம கைக்கு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அதேமாதிரிக்கு பிரேமும் நினைக்கிறாங்க. எப்படியோ எல்லாம் நம்ம நினச்ச மாதிரிக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தமிழை காப்பாற்றிருந்தாங்க. தமிழ் வந்து அவங்க அவசரமாக கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே தின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் வந்து ஜானாவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, தமிழ் என்ன ஆனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சிபி வந்து சம்யுக்தா கழுத்தில் தாலி கட்ட போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு அந்த கல்யாணத்தில் சம்மதமே இல்லாமல் சந்தோஷமும் இல்லாமல் அவங்க இருந்துட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அம்முவை தான் காட்டுறாங்க. அம்மு வந்து தேனுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கள் தமிழை காணவே இல்லையே, காலையில் இருந்து அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஒன்றும் இல்லம்மா அக்கா வந்து பக்கத்தில் தான் எங்கேயோ போயிருக்கிறா, அப்போ வந்துருவாமா அப்படின்னு தேனு வந்து போய் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அம்மு வந்து நினைக்கிறாங்க, சிபி தம்பி என்ன இருந்தாலும் சரி தான் நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவார்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையோடு இருந்தோம், ஆனால் கடைசியில் நடக்காமல் போச்சுதே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா சிபியை வந்து அவங்க தாலி எடுத்து கொடுக்குறாங்க. சிபியும் சம்யுக்தா கழுத்தில் தாலி கிட்ட போகக்கூடிய அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து தமிழ் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. சிபி சார் நீங்கள் வந்து சம்யுக்தாக்கில் தாலி கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தவும், உடனே வந்து எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பிரேமும் சம்யுக்தாவும் அவங்க அப்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. தமிழ் எப்படி திரும்ப வந்தான்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அப்போ ஜானு வந்து ஓடோடி வராங்க. தமிழ் உனக்கு என்னாச்சுது, தலையில் அடிபட்டுருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க, பாருங்க ஜானுமா, அதை பற்றிலாம் நான் அப்புறமா சொல்கிறேன், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அம்மாவும் பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அம்மாவும் வந்து ஓடோடி வரவும், இப்போ தேனு வந்து தடுக்கிறாங்க. அம்மா நீங்கள் போகாதீங்கம்மா, நீங்கள் போனீங்கன்னா இப்போ எல்லாமே கெட்டு போயிடும், நீங்கள் தான் வந்து அதாவது தமிழோட அம்மாங்கிற உண்மை வந்து ஜானு அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் போகாதீங்கம்மா அப்படிங்கவும், அங்கே பாரு தமிழுக்கு தலையில் எப்படி அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிதாம்மா ஜானுமா தான் இருக்கிறாங்களா, கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க, என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனு வந்து அம்மாவை தடுத்து நிறுத்தவும், அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி உடனே வந்து அவங்க எந்திரிச்சிருந்தாங்க. அப்போ சம்யுக்தா சொல்கிறாங்க, சிபி எந்திக்காதீங்க, என் கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படிங்கவும், நீ கொஞ்சம் அமைதியாரு, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பிரேமுக்கிட்ட வந்து சம்யுக்தா சொல்கிறாங்க, என்னன்னா இவ வந்துட்டா போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், எனக்கும் அது தானே ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே, இவ இப்போ எல்லா உண்மையும் சொல்லிடுவாள், அவ்வளோதான் நம்மளுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து பிரேமோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பிரேம் தமிழ் வரமாட்டான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தான்னா சிபி வந்து தமிழ் சம்யுக்தா கழுத்துல தாலி கட்டி இருப்பான், இப்போ என்ன பண்றதுக்கு, இவன் நம்மளை பத்தின எல்லா உண்மை போட்டு இப்போ உடச்சிருவாள் அப்படிங்கும்போது, அப்பா ஏற்கனவே நம்ம பதட்டமா இருக்கிறோம்பா, நீங்க வேற உட்காந்து பயமுறுத்திட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜானுவும் சிபியும் வந்து தமிழ்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, தமிழ் உனக்கு என்ன ஆச்சுது, எதனால தலையில் அடிபட்டுச்சுது, என்ன ஆச்சு, இவ்வளோ நேரம் நீ எங்கே போயிட்ட அப்படின்னு வந்து சிபி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன ஆச்சுங்கிறது இருக்கட்டும், ஆனால் நீங்கள் வந்து அந்த சம்யுக்தா கழுத்தில் தாலியை கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து அவங்க எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. ஆமாம் சொத்துக்காக தான் இந்த கல்யாணத்தையே வந்து அவள் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஐயையோ எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சிபி வந்து சொல்கிறாங்க, என்ன தமிழ் இந்த மாதிரிக்கெலாம் நீ உளறிட்டு இருக்காத, என்ன கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சிபி கேட்கும்போது, என்ன சிபி சார் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நான் எதுக்காக கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஐடியா பண்ணணும், சொல்ல போனக்கு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு தானே நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கவும், ஆமாம் அதெல்லாம் சரிதான், ஆனால் கடைசி நேரத்தில் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக தான் இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சிபி கேட்கும்போது உடனே ஜான் வந்து சொல்கிறாங்க, சிபி அவள் என்ன சொல்ல வாரான்னு ஃபஸ்ட்டு கேட்கலாம் அப்படிங்கும்போது உடனே வந்து அங்கே பார்த்தோம்னா கணேஷ் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ அங்கே நடந்திருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல, ஆக மொத்தத்தில் சிபிக்கு சம்யுக்தாவுக்கும் நடக்கிற கல்யாணம் நின்று போச்சுது தமிழால், நம்மளும் கொஞ்சம் தூண்டி விடுவோம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து சந்தோஷப்பட்டுட்டு கணேஷும் அமுதாவும் வரவும், அப்போ வந்து உடனே தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க ஜானுமா, சொத்துக்காக தான் இந்த சம்யுக்தா வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக இருக்கிறா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு சிபி சாரையும் உங்களையும் வந்து அவள் இல்லாமல் ஆக்கிடுவாளாம், அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா சொத்துமே வந்து சிபி சாருக்கு வந்துடும்லாம்,
அந்த சொத்து அப்படியே வந்து எப்படியும் சம்யுக்தாவுக்கும் வந்துடும். அதனால எல்லா சொத்துமே வந்து அவள் கைவசப்படுத்திக்கிட்டு உங்களையும் சிபி சாரியும் இல்லாமல் ஆக்க போகிறதா அவள் பேசிகிட்டு இருந்தா. இதை நான் கேட்டதுனால உங்ககிட்ட நான் உண்மை சொல்ல போகிறேன்ட்டு வந்தேன். அவன் என்னை பார்த்துட்டா, இதனால தான் என் தலையில் போட்டு அடித்து என்ன ஒரு காரில் வந்து அடைச்சி வச்சுட்டா அப்படின்னு சொல்லவும், ஐலியும் சிவாவும் தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே உடனே ஜானு அப்படியே ஆக்ரோஷத்தோடு அவங்க சம்யுக்தா பக்கத்தில் வராங்க. அதே மாதிரிக்கு சிபியும் வரவும், அப்போ சம்யுக்தா வந்து ஜானுமா அவள் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக அவளே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கவும் உடனே வந்து மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் வந்து அப்பமே பொய் சொன்னீங்க, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு சிபி ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ ஜானு வந்து பலார்னு பிரேமையும் அவங்க சமீபத்தை போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு தானே நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லவும், உடனே சிபி வந்து பார்க்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி துடிச்சிருப்ப. உண்மையை சொல்லப்போனால் நான் தான் உனக்கு சொத்து தாரன்னு தானே சொன்னேன், ஆனால் எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படிங்கவும் உடனே ஜானு வந்து பார்க்குறாங்க. என்ன சிபி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, என்னை மன்னிச்சிருங்க ஜானுமா, இந்த கல்யாணமே வந்து ஒரு போலியான கல்யாணம் தான். நீங்கள் வந்து இப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை அவசரப்படுத்துறதுனால தான் நான் சம்யுக்தாவை கான்ட்ராக்ட் மூலமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் திட்டம் போட்டோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளுக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன், அது மட்டும் இல்லாமல் சொத்துலையும் கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கு ஒத்துக்கிட்டா. ஆனால் இப்படி எல்லா சொத்தையுமே வந்து அவள் அடையிறதுக்காகவும் அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தை நாசம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சிபி வந்து எல்லா உண்மையை போட்டு உடச்சிருந்தாங்க. இது கேட்டதுமே ஜானுவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. உடனே கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுதான் அத்தை எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுதுல, இதுக்கப்புறம் இவளை வந்து விட்டு வைக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தவளை போலீஸில் பிடிச்சு கொடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கவும், அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுதான் என் பொண்ணு இருக்கிறாளா, என் பொண்ணுக்கும் சிபி தம்பிக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், என்ன வெண்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கிட்டு போய் மணமேடையில் போய் உட்கார் அப்படிங்கவோ இப்போ மீனாவும் சொல்கிறாங்க. ஆமாத்த, நம்ம சிபிக்கும் நம்ம வெண்பாவுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், வெண்பா தான் சிபிக்கு ஏற்ற ஜோடி, இந்த வீட்டுக்கும் வந்து ஏற்ற மருமக வெண்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே ஜானு வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அவங்க அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.